அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளம் இது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஒரு புதிய ஒரு கலாச்சாரத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோரு கையிலும் செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் இருக்கனால எல்லோரும் ஏதாவது செல்லை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நிறைய விளம்பரங்கள் வருது. இப்போ நான் தொடர்ந்து சமூக வலைதளம் நம்ம இருக்கனால பார்க்குறப்ப ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு இதில் பூரா என்ன விளம்பரம் வருதுன்னா, நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா? உங்களது தனிமை உங்களுக்கு வெறுமையாக இருக்கிறதா? உங்களுக்கு ஏற்ற ஒரு துணை வேண்டுமா? இப்படி நிறைய விளம்பரங்கள் வருது. உங்களுக்கு நண்பர்கள் வேண்டுமா? நீங்கள் 24 மணி நேரம் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நண்பர்கள் வேணுமா? இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது. என்ன ஆப்பு அப்படின்னு போய் பார்த்தா, ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வருது. அப்புறம் தோஸ்த் ஆப்னு ஒரு ஆப் வருது. நிறைய பேர்களில் நண்பர்களாக நீங்கள் அரட்டை அடிக்கலாம், நண்பர்களோடு பேசலாம் அப்படின்னு சொல்லி வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்க்குறப்ப, அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனோம்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்மளுக்கு ஃப்ரீயாக அதில் ஒரு லைன் கொடுக்குறேன். அப்போ எதிர்முனையில் பேசுகிறாங்க. பெண்கள்னால் ஆண்கள் பேசுகிறாங்க, ஆண்கள்னால் பெண்கள் பேசுகிறாங்க. இதில் பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்குனா கட்டணம்ன்றேன். என்ன பாருங்கள், பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேறு தர்றோம்ன்றேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ளே போய் நம்ம பார்த்தோம், இந்த ஃப்ரெண்ட் ஆப் இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தோம்னா, ஒரு பெண் எதிர்முனையில் பேசுகிறாங்க. ஆண்கிட்ட பேசுனாங்கன்னா, இந்த ஆண் ரீசார்ஜ் மாதிரி பண்ணணும். முதல்ல 10 ரூபா போடுங்க, முதல்ல பேசி ஆசையை தூண்டுறாங்க. அவங்க பேச 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 அப்புறமேல் டக்குன்னு கட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள், ரீசார்ஜ் பண்ணால் எதிர்முனையில் இருக்கவங்க பேசலாம்ன்றேன். இவன் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன். அப்புறம் 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபான்னு இப்படியே ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே ஜிபே வச்சுருக்கேன் செல்லில். டக்கு 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 டக்குன்னு ஜிபே பண்ண பணம் அங்கே போய்கிட்டே இருக்குது, இங்கே பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ இன்றைக்கி வீடியோ காலில் பேசணுமா, ஆடியோ காலில் பேசணுமா, வாங்க அப்படின்னு சொல்லி விளம்பரங்களை கொடுத்து, இன்றைக்கி தனிமையில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், இளம் பெண்கள் அதிகம் பேர் இன்றைக்கி இந்த ஆப்பில் போய் விழுந்துட்டேன். எப்படி நம்ம ஆன்லைன் சூதாட்டத்தை எதிர்த்தோமோ, அதே மாதிரி இன்றைக்கி எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன ஆகிப்போச்சு. இந்த ஃப்ரெண்ட் ஆப், தோஸ்த் ஆப்னு சொல்லி இந்த ஆப்புகளை எதிர்க்க வேண்டியது. இந்த ஆப் என்பது மனித குலத்திற்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு ஆப். அப்படி தான் ஆகிப்போச்சு இன்றைக்கி. மனித குலத்திற்கு ஆப்பு வைக்க போகுது இந்த ஆப். இப்போ உள்ளே போய் பார்த்தோம்னா, இப்படியே காசை பிடுங்குற ஒரு ஆப்புகளாக தான் இருக்குது. இதுலேயும் நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் பூராமல் என்ன செய்கிறாங்க, பணத்தை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு முன்னாடிலாம் ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஃபோனில் பேசுகிறாங்க. இன்றைக்கி பணம் கொடுத்து நண்பர்கள்ட்ட பேசிக்கலாம், பெண்களை பேசிக்கலாம்ன்ற மாதிரி இந்த நிலைமையில் வந்துட்டோம் பாருங்கள். அடுத்து எப்படி பண்ணுறாங்க, பெண்கள்கிட்ட எப்படி விளம்பரம் கொடுக்குறாங்க, நீங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணுமா, ஒன்றுமே வேணாம், இந்த ஆப்பில் வாங்கன்றேன். என்னன்னு கேட்டால், நீங்கள் மற்ற ஆண்களோடு பேசணுமா, பேசுங்க, உங்களுக்கு நாங்கள் பாயிண்ட்டு தர்றோம், காசு தரோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க, மற்ற ஆண்களோட பேசுவதற்கு சம்பாத்தியம் வருதுன்னு நினச்சி நிறையா பெண்கள் பேசுகிறாங்க. இது முற்றிலும் ஒரு தவறான விஷயம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசினா நம்மளுக்கு வருமானம் வருதில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வறுமையை இவங்க என்ன பண்ணுறாங்க, வறுமையை இவங்க பயன்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா விளம்பரம் இதுக்கு ஒரு முன்னணி யூடியூப் நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நிறுவனத்தையும் போய் நீங்கள் விளம்பரத்தை போடுங்க அப்படின்னு. இவன் காசை வாங்கிட்டு விளம்பரத்தை நடிச்சிடுறேன். நடிகர்கள் ஆப்பு, நீங்கள் ஃப்ரெண்ட் ஆப் ஏற்றிக்கங்க, ஜாலியாக இருங்க, பேசுங்க. இது பூராமே யாருன்னா, நம்முடைய தமிழ் பேசுகின்ற தமிழர்களை வைத்தே இவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவங்க பண்ணுறாங்க. அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நடிகர்கள், இந்த யூடியூப் பிரபலம் இவங்கள வச்சு விளம்பரம் கொடுக்குறேன். இந்த விளம்பரத்தை பார்த்து நம்ம போயிடுறேன். விளம்பரத்தில் எப்படி வருது விளம்பரம், ஏன் தனிமையில் இருக்க ஒரு கரெக்டாக இருந்தால் நான் அவன்கிட்ட போய், ஏன் நீ தனிமையில் இருக்கேன், ஃப்ரெண்ட் ஆப்பில் பேசு, இந்த ஆப் இருக்குது, தோஸ்த் ஆப் இருக்குது, நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்கு கூச்சமாக இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, நாங்கள் சரி பண்ணுறோம்னு சொல்லி இன்றைக்கி மூளை செலவை செய்து இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லா பேரையும், வீட்டில் இருக்க இளம் பெண்கள்,
ஆண்கள் எல்லா பேரையும் மூளைச்செலவு பண்ணி இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கிறேன். இது தெரியாமல் இவன் காசை போட்டுட்டு உட்காந்து ஆன்லைன் சூதாட்டம் மாதிரி இன்றைக்கி இந்த ஃப்ரெண்ட் ஆப், தோஸ்த் ஆப்பு இந்த மாதிரி ஆப்புகளில் இறங்கி நிறைய மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. அதனால் நம்முடைய வீட்டில் இருக்க இளம் பெண்கள், இளமான்கள் யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி அதை பார்க்கணும் கவனமாக. சும்மா நம்ம விட்டுட்டு நம்ம சரி கம்முன்னு உட்காந்துருந்தோம்னு வையேன், நாளைக்கு கெட்டு போயிட்டால் நம்மளுக்கு தான் அசிங்கம் கேவலம். அதனால் முளையிலே கிள்ளி எறிய வேண்டும். அடுத்து நம்ம விரைவில் இது போன்று மோசடி செய்யக்கூடிய நபர்களை ஆராய்ந்து நம்ம வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஆன்லைன் சூதாட்டத்தை எப்படி நம்ம அனைவரும் சேர்ந்து எதிர்த்தோம். இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. அடுத்து வந்து அதுக்கு வந்து இது பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் ஆன்லைனில் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு, அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வாக இன்றைக்கி எடுத்துகிட்டு போகணும். இது போன்ற விஷயங்களே கவனம் செலுத்தாதீர்கள். இன்றைக்கி படித்துட்டு எவ்வளவோ வேலைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. இன்னமும் இந்த இளமை காலத்தை வீணடிக்காமல் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழி செய்யணும். இது போன்ற ஃப்ரெண்ட் ஆப், தோஸ்த் ஆப்னு சொல்லி ஆப்புகளில் போய் விழுந்து உங்களுடைய பணத்தை தொலைச்சி, பெண்கள் வந்து நீங்கள் ஆண்கள்கிட்ட பேசுனீங்கன்னா பணம் வரும்னு நினச்சி பேசுனீங்கன்னா பல பேர் குடும்பம் கெட்டு போயிடும். அதனால் இது போன்று நாகரிக காலத்தில் வரக்கூடிய இது போன்ற சிக்கல்களை நாம் வந்து களைவோம். வருங்காலத்தில் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம், விழிப்புணர்வு செய்வோம். இதுதான் நம்முடைய கருத்து. பெண்கள் குறிப்பாக கவனமாக இருங்க. வாழ்க்கை போச்சுன்னா திரும்பி உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சமூக வலைதளத்தில் கவனம் செலுத்தி நீங்கள் வந்து வீடியோக்கள் போடுங்க. நன்றி, வணக்கம்.